நாரி கெட்டு போயிருக்கிற வாழ்க்கையில் ஆண்டவர் ஆமென் நறுமணமாக மாற்ற விரும்புகிறார். சொற்ப மதியினம். மதியினம் என்றால் என்ன? அது புத்தி இல்லாத நிலை, அல்லது இப்படி சொல்லலாம், அறிவில்லாத செயல். மூன்றாவது முட்டாள்தனமான முட்டாள்தனமான நிலையில் இருப்பது, ஒரு தவறான முடிவெடுப்பது, அதுதான் மதியினம். உன்னை கணத்தில, உன்னை ஞானத்துல, கீர்த்தியில, புகழ்ச்சியில உன்னை சிறந்திருக்கும்படி நிறுத்துவதுதான் தேவனுடைய வேலை. உன் வாழ்க்கையில உன்னை சிறப்பா நிறுத்த ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா உன் வாழ்க்கையை கெடுத்து சீரழித்து நாற்றம் எடுக்க வைக்கிற ஒரு சூழ்நிலையை பிசாசு கொண்டு வருகிறான். சொற்ப மதியினம். வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். தேவ பிள்ளைகளே, எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில் இருக்கிற சீரழிவுகளை, கெடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை, கெட்டு போன அந்த வாழ்க்கையை, கெட்டு சீரழிந்து நாரி நாற்றம் எடுத்துக் கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையை சரிபடுத்த ஆண்டவர் விரும்புகிறார். இயேசு இன்னைக்கு உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய விரும்புகிறார். இந்த மதிகேடை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? சொற்ப மதியினம் உன் வாழ்க்கையை நாரி கெட்டு போக பண்ணுகிறது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தின் 35வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள், மதிகேடரோ கனவீனத்தை அடைவார்கள். மதி இல்லாதவர்கள், நான் ஏற்கனவே சொன்னதை போல புத்தி இல்லாதவர்கள் கனத்தை இழந்து போகிறார்கள், மதிப்பை இழந்து போகிறார்கள், மரியாதை இழந்து போகிறார்கள். நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்த மதிப்பு இன்னைக்கு இல்லாம போச்சா? அதுக்கு காரணம் மதியினம், புத்தி இல்லாத தன்மை, அறிவில்லாமல் நடந்து கொண்டது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நானே அறிவு, நானே புத்தி, நானே ஞானம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பமாய் இருக்கிறது. உனக்கு ஞானத்தை ஆண்டவர் தர விரும்புகிறார். உன்னை சிறந்த அறிவாளியாக மாற்ற விரும்புகிறார். உன்னை புத்தியில, கீர்த்தியில, புகழ்ச்சியில, கனத்துல உன்னை சிறந்த நபரா நிறுத்த விரும்புகிறார். நீ இழந்து போன அந்த மதிப்பை, இழந்து போன மரியாதையை, இழந்து போன ஆவிக்குரிய ஜீவியத்தை, இழந்து போன அந்த வாசனை வீசுகிற அந்த வாழ்வை திரும்ப தர ஆண்டவர் உதவி செய்வாராக. இன்னைக்கு அதற்காகத்தான் உன்னோட பேசிக் கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில எந்தெந்த பகுதி கெட்டு கிடக்கிறது, எந்தெந்த பகுதியில் நீ புத்தி இல்லாமல் நடந்து கொண்டாய், எந்தெந்த பகுதியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில கெட்டு சீரழிந்து கொண்டிருக்கிறதோ அதை சரிப்படுத்த ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பரிமள தைலம் போல் இருக்கிற வாழ்க்கை, வாசனை வீசக்கூடிய வாழ்க்கை, நீ கனவீனத்தை அடைந்து கொண்டிருக்கிறாயே, உன் மதிப்பை இழந்து கொண்டிருக்கிறாயே, என் மகனே, என் மகளே, என் இடத்துல வான்னு கர்த்தர் கூப்பிடுறார். என் இடத்துல வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ ஆண்டவரை தேடி வருவாயானால் இன்று ராத்திரி உனக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார்.